ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியா vs ஆப்கானிஸ்தான் சூப்பர் 8 மேட்சஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தான் நடக்கக்கூடிய மேட்ச் தான். ஸோ ஆப்கானிஸ்தான் இதுவரை இந்தியாவை பீட் பண்ணது இல்லை T20s. பட் இந்தியா இப்போது ரீசெண்டாக அவங்க ஆடின எல்லா மேட்சஸுமே வந்து நியூயார்க்கில் ஆடி கஷ்டப்பட்டாங்க. ஃப்ளோரிடாவில் அந்த மேட்ச் நடக்கலை. அப்படியே மாற்றமாக ஒரு பிச்சுக்கு வராங்க. ஸோ இதே மாதிரி சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் நடந்திருக்கும். பார்த்துருப்பீங்க, ஃபார்மில் இல்லாத பிளேயர்ஸ் எல்லாமே ஃபார்முக்கு திரும்பினாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ஸோ நிறையா பேர் வந்து ஃபார்ம்லேயே இல்லை, விராட் கோலி, ரோஹித் சர்மா அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம். பட் இந்த கிரவுண்டுக்கு வரப்போ அவங்க எல்லாருமே ஹிட் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். காரணம் என்னென்னா, பிச்சு வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகும். கண்டிப்பாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு விக்கெட்டாக அமையும். ஸ்பின்னர்ஸ் போட்டாலுமே பெரிய டர்ன் இருக்கும். பட் இருந்தாலும் பேட்டிங்க்கு சப்போர்ட்டுன்றது அதிகமாகவே இருக்கும். ஸோ ஓவரால் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு டெலகிராமில் நல்ல டீமை கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ வின்னிங்ஸுமே அதுக்கேற்ற மாதிரி போஸ்ட் பண்ணுறேன். ஸோ கண்டினியூவாக வின் கொடுக்குறதுக்கான எல்லா முயற்சியுமே வந்து எடுப்போம். அதேமாரி கிளியர் கட்டாக நான் கொடுக்குற ஐடியாஸ்லையும் பார்த்துட்டு உங்கள் இதையும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதான் நான் எப்பயும் சொல்கிறது, ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சொல்கிறதே கேட்க வேணாம். ஒரு சில பாயிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க, உங்களுக்கும் ஐடியாவை யூஸ் பண்ணிக்கோங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஏன்னா இவ்வளோ டைம் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துட்ருக்கோம் அனலைஸுன்றப்போ நமக்கும் ஓரளவுக்கு ஐடியாஸுன்றது இருக்கும். அதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களோட ஐடியாஸையும் வந்து பயன்படுத்திக்கோங்க. ஸோ பார்க்கலாம். இந்த மேட்ச் வந்து சூப்பர் 8 மேட்ச்சு, 43வது மேட்ச். ஆப்கானிஸ்தானும் இந்தியா ஆடுறாங்க. 20 ஜூன் 8 மணிக்கு நம்மளோட டைமிங் தான். கிங்ஸ்டன் ஓவல் பார்படாஸில் நடக்கக்கூடிய ஒரு மேட்ச் தான். ஸோ ஆல்ரெடி இந்த கிரவுண்டில் ஏதாவது மேட்ச் நடந்திருக்கா நம்ம தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னா, ஆடிருக்காங்க. ஆஸ்திரேலியா ஆடிருக்காங்க. நல்ல ஒரு ஹை ஸ்கோரிங் கேமாக போயிருக்கு. மிடில் ஆர்டர் பேட்டர் ஆல்ரவுண்டர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு கிரவுண்டாக இருந்திருக்கு. ஸோ பார்க்கலாம். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சாக இருக்கும். ஆப்கானிஸ்தான் வெற்றி பெறுவாங்களா அப்படின்னா வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பாக அவங்க ஒரு பயத்தோடு தான் இந்தியாவுக்கு எதிராக ஆடுவாங்க. லாஸ்ட் மேட்ச்சே வெஸ்ட் இண்டீஸ் கூட அவங்க ஆடினதை பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு பெரிய டீம்ஸ் கூட ஆடுறப்போ அவங்க சொதப்புறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். ஒரு சில பிளேயர்ஸ் வந்து ஏதாவது ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறதுக்கு பார்ப்பாங்க. ஸ்டாட்ஸ் அனலைஸ் எல்லாமே இருக்குது, பார்ப்போம். 11 சேலஞ்சர் ஆப்பில் உங்களுக்கு டிடிஎஸும் கிடையாது, ஜிஎஸ்டியும் கிடையாது. ஸோ டிடிஎஸ் இல்லாமல் நம்ம வித்ட்ரா பண்ணணும். ஸ்மால் லீக் வந்து நான் கொடுக்குற டீம் வச்சு ப்ளே பண்ணுறேன், இல்லை உங்கள் ஓன் டீம் வச்சு ப்ளே பண்ணுறீங்க, வித்ட்ரா பண்ணுறப்ப டிடிஎஸ் பிடிச்சிடுறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா 11 சேலஞ்சர்ஸ் ஆப் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ வின் பண்ணாலும் வித்ட்ரா பண்ணுறப்போ உங்களுக்கு ஃப்ரீயாக தான் வந்து டிடிஎஸ் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதேமாதிரி நீங்கள் டெபாசிட் பண்ணுறப்பையும் ஜிஎஸ்டியும் ஃப்ரீ தான். ரெண்டுமே ஃப்ரீயாக இருக்கக்கூடிய ஒரு ஆப்பு. இன்ஸ்டால் நாங்கள் 2K டோக்கன் ரெஃபரோட பயன்படுத்திக்கோங்க. ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கவங்க யாராவது ப்ளே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ளே பண்ணுங்கள், பெஸ்ட்டாக இருக்கும். அந்த டிடிஎஸ்ஸு இந்த மாதிரி பிடிச்சிடறாங்க ப்ரோ, அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்றவங்களுக்கு உங்கள் டேரெக்டாக நீங்கள் வின் பண்ணுற அமௌண்ட் உங்களுக்கு வரணும்னா நீங்கள் 11 சேலஞ்ச் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மேட்சுக்கான ஃபுல் ஸ்டாட்ஸ் அனலைஸ் பார்க்கலாம். ஆப்கானிஸ்தான் விஸ் இந்தியா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கிங்ஸ்டன் ஓவலில் நடந்த 2 மேட்சுக்கான ஒரு ஸ்கோர் கார்டு அனலைஸ் வந்து பார்ப்போம். ஆஸ்திரேலியா ஓமன் வந்து ஆடிருக்காங்க. அதேமாதிரி ஆஸ்திரேலியா இங்கிலாந்து ஆடிருக்காங்க. நீங்கள் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து கூட வந்து எடுத்துக்கிறது பெட்டர் தான். அதில் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, ஃபிலிப்சால்ட்டும் ஜாஸ் பட்லருமே எப்படி ஹிட் பண்ணாங்க, டேவிட் வார்னர், அதுக்கப்புறமா ட்ரைவர்ஸ் கட்டி எந்த அளவுக்கு ஹிட் பண்ணியிருக்காங்கன்றதை பாருங்கள். டெத்தில் போட்ட கிறிஸ் ஜார்டனு, கட்டர்ஸ் போடக்கூடிய பேட் கமின்ஸு, ஆடம் ஜாம்பாஸ், ஓவரால் ஒரு பெட்டர் ட்ராக்கு. பேட்டர்ஸு அதுக்கப்புறம் குவாலிட்டி பவுலர்ஸ்க்கு விக்கெட்டுன்றது கிடச்சிருக்கு. இங்கே தான் மேட்ச்லேயுமே ஆஸ்திரேலியா ஓரளவுக்கு டீசெண்டாகவே ஆடினாங்கன்னு சொல்லலாம். இங்கே மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் அடிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக ரன்ஸ் வந்து குறைய வந்திருக்கும். டேவிட் வார்னர் ஹிட் பண்ணார். ஸோ ஃபார்ம்லேயே இல்லாத ரோஹித் சர்மா, விராட் கோலி நல்ல ஃபார்முக்கு திரும்புறதுக்கு அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதிகமான ரன்ஸ் போகிறதுக்கும் வாய்ப்புகள்ன்றது இருக்கும். அவங்கள நீங்கள் கேப்டன் கப்னா கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இனிஷியல் ஸ்விங்கில் பயங்கரமாக இந்த கிரவுண்டில் விக்கெட்ஸ் கிடச்சிருக்கா அப்படின்னா நீங்கள் லாஜிக்கலாக யோசிச்சாலே உங்களுக்கு தெரியும். மிச்சல் ஸ்டார்க்கு, அதுக்கப்புறம் இந்த சைடு மார்க் வுட்டு, அதுக்கப்புறம் ஜோஃப்ரா ஆர்ச்சர், அதேமாதிரி இந்த சைடில் உங்களுக்கு பிலால் கானு, சேம் இந்த சைடில் மிச்சல் ஸ்டார்க்கு 2 விக்கெட் எடுத்திருக்காரு ஓமனுக்கு எதிராக. பட் இருந்தாலும் அந்த இனிஷியல் ஸ்பெல்லே 3-4 விக்கெட்டு பவுலர்ஸ் வந்து விக்கெட் எடுக்க முடியல. பேட்டர்ஸுக்கு சாதகமாக இருந்திருக்கு. அதுக்கு எக்ஸாம்பிளாக உங்களுக்கு வார்னர், நெக்ஸ்ட் இந்த சைடில் பட்லர், இவங்கெல்லாம் ஓரளவுக்கு ஆடிருக்காங்க. ஓவரால் இந்த விக்கெட் ரெக்கார்டுமே பேட்டர்ஸ்க்கு ஓரளவுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ ஃபுல் ட்ரைவ் ஒரு ரன்னே வராத ஒரு கிரவுண்டில் ஆடிட்டு இதில் வரப்போ நல்லா எப்படா அடிக்கணும்னு நினச்சி ஸ்கோர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக பேட்டர்ஸுக்கு கேப்டன் கொடுக்குறது பெட்டராக இருக்கும். ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரிஜினல் சேனலில் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இதான் வந்து கரெக்டான அட்ரஸ். இதே மாதிரி நேமில் நிறையா ஃபேக் சேனல்ஸ் நீங்கள் செட் பண்ணி ஜாயின் பண்ணுறப்ப இருக்கும். ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான் நம்ம. ஸோ நம்ம நேமை யூஸ் பண்ணி யாராவது அமௌண்ட் கேட்டால் கொடுத்துறாதீங்க. வின்னர் லாஸ் வந்து ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ். நான் கொடுக்குற டீம்லேயே நீங்கள் ஐடியா இருந்தால் மாற்றி ப்ளே பண்ணுங்கள் தான் நான் எப்போயுமே சொல்கிறேன். ஸோ அதனால் கரெக்டாக டெலகிராமாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு கண்டினியூவாக வின்னிங் கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இப்போ கொஞ்சம் நாட்களாகவே நம்ம வின்னு அதுக்கப்புறம் லாஸ் அப்படி மாறி தான் போகுது. முடிஞ்ச அளவுக்கு அதை ஒரு ஸ்டடி பண்ணி கண்டினியூ வின்னிங் கொடுக்குறதுக்கான எல்லா முயற்சியும் எடுப்போம். அதேமாதிரி டெலகிராமில் எல்லா அப்டேட்டுமே கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட அப்டேட்டு, ஆப்ஸ், பெஸ்ட்டான ஆப்ஸ் லிங்க்ஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். ஸோ கரெக்டாக வந்து
ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் ஒரிஜினல் சேனலை செக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான். நம்ம நேமை யூஸ் பண்ணி யாராவது அமௌண்ட் கேட்டால் கொடுத்துடாதீங்க. ஸோ அதை நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஸோ டெலகிராமில் ஜாயின் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு எதாவது சேஞ்சஸ் பண்ணால் சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்க. இந்தியா ஆப்கானிஸ்தானோட பிளேயிங் லெவன் பார்க்கலாம். ஸோ பிளேயிங் லெவன் வந்து நான் முன்னாடியே வந்து சொல்கிறது தான். அதுக்கப்புறமா வந்து மாற்றங்கள்ன்றது இருக்கலாம். அதையும் பல டைம் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்தியாவோட பிளேயிங் லெவன்னு பார்க்குறப்போ குல்தீப் யாதவ் வந்து மேபி வரலாம் சிராஜுக்கு பதிலாக. ஏன்னா சிராஜ் எதுவுமே பண்ணலை, சும்மா வந்து பவுலிங் போகிறாரு, விக்கெட் எடுக்க முடியல. அவரை ஜஸ்ட்டு முகமது ஷமிக்கு இன்ஜுரின்றதுனால தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. தேவைப்பட்டால் அவரை மாற்றலாம். ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கா அதே பேட்டர்னை தான் யூஸ் பண்ணாங்க. சாம்சி மகாராஜா ஆடினாங்க. ஸோ பேட்மேனை பெஞ்சில் வச்சாங்க. அதே மாதிரி இங்கே ஹர்திக் பாண்டியா 4 ஓவர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறாரு. தேவைப்பட்டால் சிவம் டூபே 1 or 2 ஓவர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ குல்தீப் யாதவ் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். இங்கே அக்ஷர் பட்டேல் அதுக்கப்புறமா ஜடேஜாவை கண்டிப்பாக பயன்படுத்திடுவாங்க. ஏன்னா பேட்டிங் வந்து அதிகமாக வேணுன்ற கான்செப்டில் தான் ரோஹித் சர்மா போகிறார். இந்த சைடில் பவுலிங்க்கு பிரச்சனையே இல்லை. கிட்டத்தட்ட டாப்பில் இருக்க 2 பேரை தவிர்த்து மீது எல்லாருமே பவுலிங் பேட்டிங் பண்ணக்கூடியவங்களாக தான் வந்து இருக்காங்க ஆப்கானிஸ்தானில். ஸோ அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. மோஸ்ட்லி நஜிபுல்லா ஜடனை ஏன் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன்னா, சின்ன ஒரு இது நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். நஜிபுல்லா ஜடன் அப்படின்னு நீங்கள் குரோமில் டைப் பண்ணி அவரோட ரீசன்ட் ஃபார்ம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கடைசியாக 30-40 இன்னிங்ஸில் மொத்தமே 10 ரன் 20 ரன் தான் வந்து ஸ்கோரே பண்ணியிருக்காரு. வர்றது எல்லா மேட்சுமே டக் அவுட் ஆகிட்டு போகிறது தான் ஒரு வேலையாக இருந்திருக்கு. ஸோ அதனால் அந்த ஸ்டாட்ஸ் படி போகணுன்னு நினச்சிங்கன்னா பிக் பண்ணாதீங்க. ஏன்னா லாஸ்ட் மேட்ச்சே வந்து நான் சொல்லியிருப்பேன் ரிஸ்க்காக ட்ரை பண்ணுங்கன்னு, பட் ஃப்ளாப் ஆனார். ஸோ ஸ்டாட்ஸ் அதுதான். அவர் கடைசியாக 30-40 மேட்ச் சுத்தமாக எந்த ஒரு மேட்சஸ்லையுமே அவர் ஸ்கோர் பண்ணதே இல்லை டொமஸ்டிக்லேருந்து. பட் முன்னாடி ஆடி இருக்காருன்ற ஒரு இதனால் அவரை வந்து ட்ரை பண்ணுறாங்க தொடர்ச்சியாக. அவரோட ஷார்ட் பிங்கிங் பேட்டிங் ஸ்டைலே வந்து போகிறதா இருக்கும். ஸோ லாஜிக்கலாக பார்த்தோம்னா ரொம்ப ஃபார்ம் அவுட்டில் தான் இருக்கார். ஆனால் ஓரளவுக்கு ஸ்பின்னர்ஸ் ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். இங்கே வந்தால் 3 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் வந்து ஆடுவாங்க. அவருக்கு எதிராக வந்து லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் போட்டால் அதை அட்வான்டேஜாக பயன்படுத்தியோன்னா அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ புவர் ஃபார்மு இருக்கிறதுலே லோ பர்சன்டேஜ் பிக்கை ட்ரை பண்ணால் ஏதாவது ஒரு டீமில் டாப்பில் ஏர்லி விக்கெட்ஸ் போகுன்ற கான்செப்டில் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா சின்ன லாஜிக் இருக்குது. லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் வீசுகிறப்போ அடிக்கிறதுக்கான சான்ஸ்ன்றது இருக்கலாம். மற்றபடி லோ பர்சன்டேஜ் பிக்கில் குல்பதீன் நைபு, கரீம் ஜானத் 2 பேர் வந்து ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிக்கு. ஓமர் ஜாய். ஸோ இந்த 3 பேரில் பெஸ்ட்டான சாய்ஸ்ன்னு பார்த்தோம்னா நம்ம குல்பதீன் நைப் எடுக்கலாம். இந்தியாவுக்கு எதிராக ஒரு டீசெண்டான நாக்ஸ் ஆடி இருக்காரு. தேவைப்பட்டால் பவுல் பண்ணி 2 ஓவரில் ஒரு விக்கெட் எடுக்கிறார். ஒரு மாதிரி ஒரு ஸ்லோ பாலை போட்டு எப்படியோ விக்கெட்டுன்றதை எடுத்துகிட்டு போயிடுறாரு. ஸோ அதனால் ஓரளவுக்கு டீசென்ட் லோ பர்சன்டேஜ் பிக்காக பார்க்கலாம். இப்ராஹிம் ஜடன் பேட்டிங் ட்ராக்கு ஓரளவுக்கு டீசென்ட் ட்ராக்காக இருந்தால் ரொட்டேட் பண்ணி கீழேயே வந்து ஆடுறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஓரளவுக்கு நல்ல பேட்டிங் ட்ராக்காக தான் இங்கே இருந்திருக்கு. ஹர்ஷ்தீப் சிங் வந்து இனிஷியல் விக்கெட்ஸ் எடுப்பார். அது ராம்லா குர்பாஸுக்கு எதிராக வந்து ஒர்க் ஆகிறதுக்கான சான்ஸ்ன்றது இருக்கும். ஜஸ்பீத் பும்ராவும் இருக்கிறதுனால குர்பாஸ் ஸ்கோர் பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். சேசிங்கில் மோஸ்ட்லி ஃப்ளாப் ஆகி பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் ஓரளவுக்கு டீசெண்டாகவே குர்பாஸ் ஆடி இருக்காரு. விக்கெட் கீப்பிங் பண்ணுறதுனால அதில் பாயிண்ட்ஸ்ன்றது கிடைக்கலாம். பட் லாஜிக்கலாக யோசிச்சிங்கன்னா நல்ல பேட்டிங் விக்கெட்டாக இருந்தால் ஹிட் பண்ணிடுவார். பட் எதிரில் பவுல் பண்ணக்கூடியவங்க இந்த 2 பேர். ஸோ அதனால் குர்பாஸ் வந்து பெரிய அளவில் ரன்ஸ் போகிறது கஷ்டம். ஒரு 20 ரன் 25 ரன்னுக்குள்ளே போயிட்டு அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஹர்திக் பாண்டியா ஏதோ லக்கில் வந்து தொடர்ச்சியாக விக்கெட்டுன்றதை எடுத்துகிட்டு இருக்கார். ஸோ இப்போ பார்க்கலாம் எல்லாரோட மைண்ட் செட்டுமே விராட் கோலி ஃப்ளாப் ஆகிருக்காரு. மறுபடியும் ஃப்ளாப் ஆவார். ஃபருக்கிக்கு எதிராக ஃப்ளாப் ஆகிறதுக்கான ஸோ விராட் கோலி ரோஹித் சர்மா நிறைய பேர் ட்ரா பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. பட் ஃபருக்கிக்கு எதிராக அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கணும்னு நினைக்கலாம். இருந்தாலும் மற்ற விக்கெட் மாதிரி இந்த விக்கெட் கிடையாது. ஏன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஐபிஎல்லையுமே பார்த்தோம். ரோஹித் சர்மா மட்டும்தான் லெஃப்ட் ஹேண்ட் சீமர்ஸ்க்கு அவுட் ஆனாரே தவிர்த்து விராட் கோலி எல்லா மேட்சுமே ஹிட் பண்ணிட்டு தான் இருந்தார். ஃபார்ம் அவுட்டில் இருக்கக்கூடிய விராட் கோலி ஃபார்முக்கு திரும்ப அருமையான வாய்ப்பாக இருக்கும். ஸோ கேப்டன்ஸ் கேப்டன் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ரிஸ்க்கான ஆப்ஷன்ஸில் கூட ரோஹித் சர்மா இன்டென்ட்டோடு ஆடுவார். ரஷீத் கான் அதுக்கப்புறம் மிடில் வந்து போல் பண்ணலாம். நூர் அகமது போல் பண்ணுறப்ப கூட அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கலாம். பட் விராட் கோலி நல்ல கேம் ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதேமாதிரி ரிஷப் பண்ணிட்டு சூரியகுமார் யாதவ், சிவம் இப்போ பேட்டிங் பவுலிங் வாய்ப்பு பண்ணுறது குறைவு தான். அதேமாதிரி ஜடேஜாவும் வாய்ப்பு பண்ணுறது குறைவு. ஹை ரிஸ்க்காக வேணால் ஜடேஜாவை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அக்ஷர் பட்டேலுக்கு தான் மோஸ்ட்லி ஓவர்ஸ் கொடுக்குறாங்க. அதேமாதிரி குல்தீப் யாதவுக்கும் கொடுக்குறாங்க. இந்த விக்கெட் வந்து ஸ்பின்னு ஹெல்ப்பாக இருந்தால் மேபி இந்த 3 பேர் வந்து கம்பைன் பண்ணி பவுல் பண்ணலாம். இல்லை குல்தீப் யாதவ் ஆடலை, சிராஜ் ஆட வைக்கிறாங்கன்னா இவங்க 2 பேருமே இம்பார்ட்டன்ட் பிக்காக மாறுவாங்க. ஸோ டீசன்ட் கேப்டன்ஸ் கம்பெனி சாய்ஸில் ஹர்திக் பாண்டியா பெஸ்ட்டான ஒரு சாய்ஸு இந்த மேட்சுக்கும். பேட்டிங்கும் ஏதாவது கொஞ்சம் அடிக்க போய் விக்கெட்ஸ் கொடுத்தா நல்ல விக்கெட்ஸில் வந்து ஒரு 10 பாலுக்கு 20 ரன் 30 ரன் ஆடலாம். 2 விக்கெட் எடுக்கவும் வாய்ப்புகள்ன்றது இருக்கும். விராட் கோலி ஒரு பெஸ்ட்டான சாய்ஸ். பும்ரா, ஹர்ஷ்தீப் சிங் தான் மோஸ்ட்லி விக்கெட் எடுக்கிறாரு. பும்ரா விக்கெட் எடுக்கலன்னு நிறைய பேர் யோசிக்கலாம். ஆனால் பும்ரா பெரிய பெரிய மேட்சஸில் கண்டிப்பாக விக்கெட்டுன்றதை எடுப்பார். ஸோ ஒரு சைடு டைட் பவுலிங் பண்ணாலுமே இன்னொரு சைடு வந்து விக்கெட் எடுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். அது வந்து மேட்ச்க்கு மேட்ச் மாறலாம். இந்த மேட்ச்சில்
ஹர்தீப் சிங் வந்து டைட் பவுலிங் பண்ணி சிராஜ் விக்கெட் பும்ரா விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும். ஸோ பும்ரா, ஹர்திக் பாண்டியா, விராட் கோலி ஒரு பெஸ்ட்டான சாய்ஸ். கண்டிப்பாக ரிசர்வ் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா மேட்ச் 2 கேட்ச் பிடிச்சிடுறாரு. இந்த 4 பேர் வந்து பெஸ்ட்டு கேப்டன் சாய்ஸ். அப்போ கிராண்ட் லீக்ஸில் நம்ம யாரை ட்ரை பண்ணலாம்னா, சப்போஸ் குல்தீப் யாதவ் ஆடலை அப்படின்னா நீங்கள் ஜடேஜா, அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் கிராண்ட் லீக்ஸில். சூரியகுமார் யாதவ் ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக ஃப்ளாப் ஆகிருக்காரு. அவரோட ஷார்ட் மேக்கிங் போராக இருந்திருக்கு. நல்ல ஒரு பவுன்ஸில் குயிக்காக வரக்கூடிய பால்ஸை வந்து நல்லா ஆடுவார். மிடில் ஆர்டர்லேயுமே வந்து இந்த கிரவுண்டில் மிடில் ஆர்டர் பேட்டருக்கு ஹெல்ப் பண்ணுறது கிடச்சிருக்கு. ஸோ அவரும் ஒரு பெட்டரான சாய்ஸ் தான். ஸோ அப்போது பெரிய அளவில் பெர்ஃபார்மன்ஸுன்றது எதிர்பார்க்காத சிவம் டூபே, குல்தீப் யாதவ் ஆடுனா ஜடேஜாவோட ஓவர்ஸ் குறையும். அதேமாதிரி ஹர்தீப் சிங் 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கலாம். பெரிய அளவில் விக்கெட்ஸ் எடுக்கிறதுன்றது கொஞ்சம் டவுட்டாக இருக்கும். பும்ரா நிறைய விக்கெட்ஸ் எடுக்க வாய்ப்புகள்ன்றது அதிகம். ஹர்திக் பாண்டியா டீசனான ஒரு ஆப்ஷனு. ஸோ ஒன் சைட் டீம் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே பவுலர்ஸ் ஃபுல்லாக எடுத்துகிட்டு கூட இந்த டாப் 3 பேர்த்து கூட எடுத்துகிட்டு போகிறது பெட்ரு. ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் சூரியகுமார் யாதவ் கூட கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த சைடில் ரஷித் கானை ட்ரை பண்ணலாமா அப்படின்னா, மற்ற டீம்ஸ் கூட ஓரளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் இந்தியாவுக்கு எதிராக T20யில் அவர் பெரிய அளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணது இல்லை. காரணம் என்னென்னா, ஆடிருக்காங்க நல்லாவே. நல்ல க்ளீன் ஸ்பின் விக்கெட்டாக இருக்குது அப்படின்னா டபுள் ஆப்ஷன்ற பேரில் நம்ம கேப்டன் ட்ரை பண்ணலாம். இங்கே ரைட்டு லெஃப்ட் காம்பினேஷன் மாறி தான் வருது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4-5 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து இருக்காங்க இந்தியன் டீமில் பேட்டிங்கில். ஸோ நபியோட ஓவர்ஸ் அதிகமாக இருக்கும். அதேமாதிரி நபி ஒரு நல்ல விக்கெட்ஸ் கிடைக்கிறப்போ மிடில் ஆர்டரில் வந்து பேட்டிங்கில் ஆடி கொடுப்பார். ஸோ எல்லோரும் ஓமர் ஜாயின்னு போகிறப்போ நீங்கள் நபின்னு போய் பாருங்கள், கிளிக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு எதிராக வீசி 1 விக்கெட்டோ 2 விக்கெட் எடுத்துகிட்டு பேட்டிங்லேயும் மிடில் ஆர்டரில் அடிக்கிறதுக்கான சான்ஸ் அதிகம். நவீன் உலாக் ஃபஸ்ட் பால் பண்ணுறப்ப இம்பார்ட்டன்ட் பிக்கு, செகண்ட் பால் பண்ணுறப்போ ட்ராப் பண்ணிக்கோங்க. ஃபருக்கி தொடர்ச்சியாக விக்கெட் எடுத்தார் சின்ன டீம்ஸ் கூட. பெரிய டீம்னு வரப்போ வந்து ஃப்ளாப் ஆனார். பட் டெத்தில் போகிறதுக்கான சான்ஸுமே அதிகமாக இருக்கும். நூர் அகமது, ரஷீத் கான் நல்ல ஸ்பின் ட்ராக்காக இருக்குன்னா நீங்கள் ஃபருக்கியை கூட ட்ராப் பண்ணிட்டு நூர் அகமது, ரஷீத் கானை கூட எடுத்துகிட்டு போகலாம். பட் ஒரு ட்ரம் கார்டு பிக்கான அபியை வந்து இந்த மேட்ச்சில் பார்க்கலாம். அதேமாதிரி நைபு, இப்ராஹிம் ஜாடல் வேணாம் 20 ரன் 30 ரன் தான் ஆடுவார், ட்ராப் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவருக்கு பதிலாக ஒரு கரீம் ஜனாத் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். மிடில் வந்து ஹிட் பண்ணலாம். பட் இந்தியாவுக்கு எதிராக அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் ஏதாவது ஒரு சில பர்சன்டேஜ் லோவாக எடுக்கணும், ஒரு 3 பிளேயரை ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிளேயர் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் கரீம் ஜனாத், நஜிபுல் ஜாடனு, அதுக்கப்புறமா இங்கே சிவம் டூபே, இந்த 3 பேர்த்த வந்து எடுக்கலாம். ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிக்காக இருப்பாங்க. ஸோ டாப்பில் ஒரு கெஸ்ஸிங்கில் நீங்கள் வந்து ஒரு சில பிளேயர்ஸை கட் பண்ணுறப்போ இவங்களை எடுத்துகிட்டு போகிறது பெட்ரு. ஸோ சேஃப் கேப்டன் சாய்ஸில் கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் விராட் கோலி, ஹர்திக் பாண்டியா, அதுக்கப்புறம் பும்ரா, நெக்ஸ்ட்டு ரிஷப் பந்த். ஹை ரிஸ்க்காக கிராண்ட் லீக் ட்ரை பண்ணால் குல்தீப் யாதவ் ட்ரை பண்ணி பாருங்கள், ரோஹித் சர்மா ட்ரை பண்ணால். அப்படி குல்தீப் யாதவ் ஆடலை அப்படின்னா ஜடேஜாவை ட்ரை பண்ணுங்கள். இந்த சைடில் நபி ஒரே ஆப்ஷன், மற்ற யாருமே வந்து இங்கே கேப்டன் ட்ரை பண்ண வேண்டாம். இதுதான் வந்து பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். கிராண்ட் லீக்கும் சரி, சேஃப்டிஸ்லேயும் சரி கேப்டன்ஷிப் கொடுக்குறது பெஸ்ட்டு பிக்ஸ்ன்னு வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக குல்புதீன் நைப் நல்ல டபுள் ஆப்ஷன். ஓமர் ஜாய் ஸ்விங் பண்ணாலும் ஒரு விக்கெட் எடுக்கிற, பேட்டிங் வந்தாலும் டக்குன்னு அவுட் ஆயிடுறாரு. ஒரு 10 ரன்னுக்கு மேலே அவரால் அடிக்க முடியல. ஸோ நபி, நெக்ஸ்ட்டு ரஷீத் கான், ஃபஸ்ட் பால் பண்ணால் நவீன் உல்லாக்கு. அதேமாதிரி இந்த சைடில் ஹர்தீப் சிங், பும்ரா, குல்தீப் ஆடினா குல்தீப் யாதவ், அப்படி ஆடலைன்னா ஜடேஜா, அக்ஷர் பட்டேல் எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒன்று பண்ணிடுறாரு, டாப்பில் ஆட வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா, ரிஷப் பண்ட்டு, நெக்ஸ்ட்டு ரோஹித் சர்மா, விராட் கோலி. ஸோ 10-1 தான். அதனால் விருப்பப்படி நம்ம டீம்ன்றதை எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் டீம்ஸ்ன்றதை மேக் பண்ணிக்கோங்க. பவர் பிளேயில் கண்டிப்பாக ஹர்தீப் சிங், பும்ரா தான் வந்து பவுல் பண்ணுவாங்க. சிராஜ் இருந்தால் சிராஜ் பவுல் பண்ணுறக்கு வாய்ப்பு, இல்லாட்டி ஹர்திக் பாண்டியாவை எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த சைடில் உங்களுக்கு பவர் பிளேயில் ஓமர் ஜாய், ஃபருக்கியை ட்ரை பண்ணுறாங்க. ஓமர் ஜாய்க்கு லக்கில் ஒரு விக்கெட் கிடைக்குது. பட் இங்கே டாப்பில் ஆடக்கூடிய பேட்டர்ஸ் யாருன்னு பாருங்கள். ஓமர் ஜாய்லாம் விக்கெட் எடுக்க முடியுமான்றதையும் நம்ம யோசிக்கணும். ஸோ அதனால் டெத்தில் கண்டிப்பாக நவீன் உலாக் தான் டெத்தில் பவுல் பண்ணுவார். 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா நல்லாவே பவுல் பண்ணியிருக்காரு, ஐபிஎல்லுமே தொடர்ச்சியாக நல்ல ஃபார்ம்லேயுமே இருக்கார். இந்த சைடில் உங்களுக்கு டெத் பவுலிங்கில் பும்ரா, ஹர்தீப் சிங் தான் தேவைப்பட்டால் ஹர்திக் பாண்டியா பவுல் பண்ணலாம். ஸோ அதான் டைமில் பார்த்துக்கோங்க. விக்கெட்டை பொறுத்தவரையா ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா ஆடினா சேம் விக்கெட் தான். நல்லாவே வந்து பேட்டிங் ஹெல்ப் பண்ணும். ஸ்பின்னர்ஸ்க்கும் அதிகமான ஹெல்ப் பண்ணுறது இங்கே கிடைக்கும். ஸோ கொஞ்சம் பிக் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுவாங்க. ஸ்பின்னர்ஸையுமே மாற்றி கேப்டன் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ராம்லா ப்ரூவர்ஸ் ஹெட் டு ஹெட்டில் 5 மேட்ச் ஆடி 21 ரன் ஆவரேஜ். லாஸ்ட் மேட்ச் ஃப்ளாப் ஆகிருக்காரு. இங்கே இப்ராஹிம் ஜாடனை பொறுத்தவரையும் 4 மேட்ச்சில் 147. இங்கே நைபு 6 மேட்ச்சில் 162 ப்ளஸ் 2 விக்கெட்டுமே எடுத்திருக்காரு. ஸோ ஓரளவுக்கு இந்தியாவுக்கு எதிராக நல்லாவே வந்து நைப் ஆடி இருக்காரு. ரிஸ்கி பிக்காக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓமர் ஜாய் ஸோ ஹெட் ஹெட்டில் 4 மேட்ச்சில் 32 ரன்னு, 2 விக்கெட் எடுத்திருக்காரு. முகமது நபி 7 மேட்ச்சில் 163, ஒரே ஒரு விக்கெட். பட் அப்போது இந்தியன் சைடில் பெரிய அளவில் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்க மாட்டாங்க. இவர் ஆடிட்டு இருந்த இந்தியன் டீமில் இப்போது நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறதுனால நபிக்கு நல்ல ஆப்ஷன் ஒரு ஸ்பின் ட்ராக்கில். இங்கே நூர் அகமது
ஒரு மேட்ச்சில் விக்கெட்டே எடுக்கல. நவீன் உல்லாக் 3 மேட்ச்சில் ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு. பட் ஃபஸ்ட் பால் பண்ண நல்ல ஒரு பிக், செகண்ட் பால் பண்ணால் கட் பண்ணிக்கோங்க. ஃபருக்கி ஸோ பெரிய டீம்ஸ் கூட விக்கெட் எடுக்கிறது இல்லை, சின்ன டீம்ஸ் கூட விக்கெட் எடுக்கிறாருன்ற மாதிரி போயிருக்கு. நியூசிலாந்துக்கு எதுவுமே விக்கெட் எடுத்தார். ஸோ இனிஷியல் ஸ்விங் இருக்குன்ற மாதிரி இருந்தால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரஷீத் கான் 2 மேட்ச்சில் விக்கெட்டே எடுக்கலை இந்தியாவுக்கு எதிராக. ரோஹித் சர்மா ஹெட் டு ஹெட் பார்த்தோம்னா 65 ரன் ஆவரேஜ். ஸோ கண்டிப்பாக கேப்டன் வைஸ் கேப்டன் நம்ம கிராண்ட் லீக் ட்ரை பண்ணலாம். அதுமாதிரி விராட் கோலி 5 மேட்ச்சில் 67 ரன் ஆவரேஜ். இங்கே வென்யூவில் 2 மேட்ச்சில் 84 ஸ்கோர் பண்ணியிருக்காரு ரோஹித் சர்மா. ஸோ கேப்டன் வைஸ் கேப்டனாக கொடுத்து பாருங்கள். ஸோ ரோஹித் சர்மா நல்லா ஹிட் ஆயிடுவாருன்றீங்க கான்செப்டில் டீமை போட்டால் ஃபருக்கியை கட் பண்ணுறது தான் கரெக்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ரிஷப் பண்ட் 2 மேட்ச்சில் 47, சூரியகுமார் யாதவ் 2 மேட்ச்சில் 6 ரன்னு, ஹர்திக் பாண்டியா ஒரு மேட்ச்சில் 35 ரன் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு ஹெட் டு ஹெட்டில். ஜடேஜா ஹெட் டு ஹெட்டில் 2 மேட்ச்சில் 2 விக்கெட்டு, அதேமாதிரி வென்யூவில் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. இங்கே அக்ஷர் பட்டேல் ஹெட் டு ஹெட்டில் 4 மேட்ச்சில் 3 விக்கெட், பும்ரா ஒரு மேட்ச்சில் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. இன்னொரு முக்கியமான ஒரு ஸ்டார்ட்டு, இந்த கிரவுண்ட் 47 மேட்ச் நடந்திருக்கு. அது 30 மேட்ச் ஃபஸ்ட் பேட் பண்ண டீம் தான் ஜெயிச்சிருக்காங்க. சப்போஸ் இந்தியா ஃபஸ்ட் பேட் பண்ணாங்கன்னா அட்வான்டேஜ் அதிகமாகவே இருக்கும். ஹர்திக் பாண்டியா கேப்டனா, விராட் கோலி வைஸ் கேப்டனா கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் இன்டர்சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கோங்க. பும்ராவும் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனு, ஃபஸ்ட் ஆர் செகண்டுக்கு ஒரு பெட்டர் கேப்டன் வைஸ் கேப்டன். ரிஷப் பண்ட் ஆல்சோ ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருப்பார். ரஷீத் கான், நவீன் உல்லாக்கு, இப்ராஹிம் ஜடன், குருபாஸ் எடுத்திருக்கேன். குருபாஸுக்கு பதிலாக இந்த இடத்துல ஜடேஜாவோ குல்தீப் யாதவோ எடுத்துட்டிங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான டீமாக இருக்கும். சூரியகுமார் யாதவ் வேணாலும் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பேட் பண்ணால், செகண்ட் பேட் பண்ணால் இவங்க 3 பேத்துக்குள்ளே முடியுன்ற கான்செப்ட்டில் போகலாம். குபேரா ஃபேண்டசி ஆப் ஒரே ஒரு பிளேயரை செலக்ட் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணலாம். இன்ஸ்டால் பண்ணிங்க 2K ஃபேண்டசி ரெஃபர் கூட பயன்படுத்திங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. பிச்சை பொறுத்தவரையா ஒரு கம்ப்ளீட்டான ஒரு நியூட்ரல் ட்ராக்காக இருக்கும். ஸ்பின்னர்ஸ்க்கு அசிஸ்ட்ன்றது கிடைக்கும். லாஜிக்கலாக யோசிச்சு ஸ்பின்னர்ஸ் எடுத்தால் கண்டிப்பாக க்ளோஸாக போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். லோ பர்சன்டேஜ் பிக்ஸை 3லேருந்து 4 பேர்த்த நீங்கள் உள்ளே ஆட் பண்ணாலே ஒரு பெட்டரான மேட்ச் அந்த மேட்ச் இருக்கும். ஸோ டெலகிராம் ஜாயின் பண்ணுறவங்க ஒரிஜினல் சேனலில் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபேக் சேனல்ஸில் ஜாயின் பண்ணிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஓன் டீம்ஸே க்ரியேட் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். எங்கேயும் டீம்லாம் வந்து அமௌண்ட் கொடுத்து வாங்காதீங்க.